மாசம் சொந்தமே ஒரு வானவில் அந்த வண்ணம் சில நேரம் பந்தமே முழு நாள் முன்னாள் தாழ இந்த நெஞ்சில் ஒரு பாசம். இந்த பாட்டு வாழ்க்கையில பல பேருக்கு பொருத்தமாக இருக்குங்க. எனவே என்றைக்கும் உறவுகள் துன்பமே என்று கூறி வாழ்த்து அளித்தவருக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பா ரமேஷ் வந்து அண்ணன் சொல்லி கொடுத்துருக்காங்க போல சில விஷயங்கள்லாம் சொல்லிலாம் நல்லா பேசுனாங்க. அதுவும் இல்லாம கண்ணதாசன் கவிதைகள்லாம் சொன்னாங்க. நீங்க வீட்டுல பேசி பாருங்க, இதெல்லாம் அல்ல. அடுத்து வீடு வேலை விளைவு அந்த கவிதைகள்லாம் சொன்னாங்க கண்ணதாசன். அதே மாதிரி அவங்க சொல்ற மாதிரி எவ்வளவுதான் செலவு பண்ணி நம்ம கல்யாணம் காட்சி பண்ணாலும் ஏதாவது ஒரு இவ்வளவு வெரைட்டி போட்டாலும் சாப்பிடவே மாட்டாங்க. 10 வெரைட்டி வச்சிருப்போம், தொட்டு பார்த்துட்டு விட்டுருவாங்க. எடுத்து விட்டாலும் இன்னும் 2 வகை போட்டுக்கலாம்னுவாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது இன்னைக்குன்னு சொன்னாங்க. இப்படிதான் கேட்கறாங்க. ஒரு கணவன் மனைவி பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனைவி கணவனை பார்த்து, என்னங்க எனக்கு உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போலங்க இருக்குங்க. அன்னைக்கே ஜோசிக்காரன் சொன்னா சனி பார்வை மேல இருக்கு, விளையாடுறீங்க. என்னங்க நமக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? போன வாரம் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சாரு நம்ம ஐயர் இருக்காரு, அவர் போன வாரம் இறந்து விட்டாரு. அப்புறம் பண்ண காமெல்லாம் சும்மா இருக்குன்னா அதனால அந்த மாதிரி உறவுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு எதிர்த்து அதாவது வேற கருத்துக்களை பேசுறதுக்காக நம்ம இன்பமேனியிலிருந்து ஜெய்சீந்தர் காட்சி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எங்களை போல குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, அம்மாக்கு ஏன் ஆயாக்களுக்கு கூட அவங்களோட ஆயா வீட்டுக்கு போறதுக்கு இன்பமா தான் இருக்கு. ஏன்னா ஆயா வீட்டுக்கு எல்லாம் சொந்தக்காரங்க வருவாங்க. வீடு, பெரியம்மா வீடு, மாமா வீடு எல்லாரும் வருவாங்க. அதனால இன்பம் நமக்கு வந்து இங்க வண்டியப்ப நம்மளோட கத்தாரி ஃபார்ம் ஹவுஸ்ல ஆயா வீடா இருந்து இன்பம் தருது. என்னோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து உறவுகள் வந்து இன்பம் தான் என்று சொல்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன கருத்து. எனக்கு இட்லி கீரை தோசைக்கு அவிச்ச பெசஞ்ச கோஷ்மணி தான் ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அம்மா பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு நாள்
அதனால இதே வந்து பக்கத்து வீட்டுல ஒரு அங்கிள் கிட்ட போய் கேட்டா கொடுப்பாங்கல்ல. அதனால என்னோட உறவினர்கள் எனக்கு வந்து தைரியமும் தருவாங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, எனக்கு இல்ல நாடாவுக்கு வந்து காய்ச்சல் வந்துச்சுன்னா பாத்துக்கிறதுக்கு அம்மா அப்பா கூட நிறைய உறவுகள் எங்களை நிறைய பேரு பார்க்கவும் வருவாங்க, பார்த்துக்கவும் வருவாங்க. அதனால துன்பமும் வந்து இன்பம் ஆயிடும். இங்க மட்டும் இல்லைங்க, ஊருக்கு போனாலும் எனக்கு வந்து இன்பம் தான். ஏன்னா என்னோட அப்பத்தாவும் ஆயா வீட்டுக்கு போறப்ப ரெண்டு ஐயாக்களும் எனக்கு வந்து நிறைய கதை சொல்லிருப்பாங்க. அப்பத்தா வந்து நிறைய சாமி பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. வந்து எனக்கு இன்னொரு இன்பம் தர டிஷ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதான் வந்து மீன் கறி. ஒரு இன்பமானதான் கல்யாணம் எல்லா சொந்தக்காரங்க கூட்டி பண்ணிக்கிறோம். இங்க இருக்க எல்லா ஆளுகளுக்கும் இங்க வந்து ஒரு சொந்தக்காரங்க இப்ப இருக்காங்க. இங்க இருக்க எல்லா சீனியர் உறுப்பினர்களும் யாராவது ஒரு சொந்தக்காரங்களை கூட்டிட்டு துபாய்க்கு வந்திருப்பாங்க. ஏன் கூட்டிட்டு வராங்க? ஏன்னா அவங்க கூட இன்பமா இருக்கிறதுனாலதான், இவங்க வந்து அவங்க கூட இன்பமா இருக்கிறதுனாலதான். இது நடுவர் இத கட்டாயம் ஒத்துக்குவாங்க. ஒத்துக்கிட்டு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லுவாங்கன்னு நம்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்க உட்கார்ந்து எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ் இங்க இருக்க எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். அதாவது ஜெய்சங்கர் வந்து தெளிவான சில கருத்துக்கள் எழுதியிருந்தாங்க. அது என்னதான் இருந்தாலும் எவ்வளோ பெரியவங்க ஆனாலும் நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறக்கோ ஆயா வீட்டுக்கு போகிறக்கோ இன்னும் விருப்பமாக இருக்குது. உறவுகள் நமக்கு பிடிக்கலன்னா நம்ம அங்கே போவோமா? அதே மாதிரி நம்ம போனோம்னாலும் எங்கள் ஆயா அப்பா வந்து நமக்கு சாமி பாட்டில் சொல்லி கொடுக்குறாங்க. எங்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு உதவுறாங்க. எங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் கருத்துக்களை சொன்னாங்க. திருக்குறள்லேருந்து ஒரு குறளை வந்து கோட் பண்ணாங்க. பண்ணிடுவோம். அதனால இப்ப அடுத்து இந்த கடைசியா இந்த இதிலிருந்து இந்த சூழல் உறவுகள் இன்பமே துன்பமே என்ற அணியிலிருந்து மீனாள் கண்ணனை பேசுவதற்காக அழைக்கிறேன். இங்கே வருகை கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இந்தியா சுதந்திரம் பெற்று 60 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா நம்ம குழந்தைகளுக்கு இன்னும் சுதந்திரம் வந்து பாடல. ஒரு வீட்டுல அப்பா சொல்றாரு, தம்பி எப்பாடு பட்டாவது IIT-ல அண்ணா யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் படிச்சிருப்பா. பையன் நினைக்கிறான், இவராலதான் அங்கெல்லாம் படிக்க முடியல, அதுக்கு என்ன போய் படிக்க சொல்றாரு. எனக்கும் மேத்ஸ்னா மயக்கம், கெமிஸ்ட்ரியில கண்டோம், மரைன் பயாலஜி தான் எனக்கு பிடிக்கும். இப்படி குழந்தைகளின் நியாயமான ஆசைகளுக்கு உறவினர்கள் தடை சொல்லும் போது துன்பம் தானே. இங்குதான் ஜெனரேஷன் கேப் என்ற தலைமுறை இடைவெளி தலை தூக்குகிறது. முரண்பட்ட கருத்துக்கள், குழந்தைகளின் ஆசைகள், பெற்றோர்களின் எதிர்பார்ப்பு, இவைகளுக்கு மத்தியிலே நின்றுவது குழந்தைக்கு மன உளைச்சலும் அப்பாவுக்கு பிபியும் தான். உறவினரால் துன்பம் என்பது அன்று மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமனையும் விட்டு வைக்கவில்லை, பஞ்ச பாண்டவர்களையும் மாட்டி படைத்தது. சொந்த பந்தங்களுக்கு நடுவே எழுந்த பிரச்சனைகளின் விளைவுதான் மகாபாரதம். இன்று வீடுகள் தோறும் குருட்சேத்திரம் தான். நாம ஒதுங்கி நின்னாலும் சொந்தங்க நம்மளை தேடி வந்து இலவசமா கொடுக்கிறது துன்பத்தை தான். வீட்டு நடிகர்களை பார்த்து மெகா சீரியல் எடுக்கிறாங்களா, இல்ல மெகா சீரியலை பார்த்து நம்ம நடிக்கிறாங்களா? ஒன்று மட்டும் நிச்சயம், வீட்டுல நிம்மதி இல்ல. நகரத்தார் என்றவுடன் சட்டென நினைவுக்கு வருவது
என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? கோர்ட்ல கூட நீதிபதிகள்லாம் ஓய்வு பெற்று விட்டாங்க. ஆனா சொத்து சம்பந்தமான வழக்குகள்லாம் ஓய்ந்த பாடல. ஒரு வயசான அப்பா அவரை பார்க்க பையன் போறான். பையன் சொல்றான், அப்பா ஆவி போறக்குள்ள சாவியை கொடுத்துருப்பா அப்படிங்கிறான். இந்த கதை 7 அம்பியிலிருந்து பணக்கார அம்பானி குடும்பம் வரைக்கும் சகஜமா போச்சு. இது நகைச்சுவைக்காக சொல்ல வரல. உறவினர்களால் ஏற்படும் நெருக்கடியை பாருங்கள். உறவினர்களை திருப்தி செய்வது என்பது அனைவருக்கும் எட்டா கடிதான். தீபாவளி, பொங்கல்,